ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ எனக்கு காலையில் 9 o'clock படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி இப்படின்ட்டு ஒரு 9:30 ஆகிடுச்சு. ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பார்த்தேன். இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து 5 minutes படித்தாலே வந்து மூட் வந்து ஸ்பாயில் ஆகிடுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்குமே அப்படி தான். டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு பல விதம் எனக்கு தெரியும். பட் அதெல்லாம் அப்போது, இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு நான் ஒரு 2 hours வந்து என்னால் கண்டினியூஸாக படிக்க முடியுது. அதுக்கு மேலெலாம் முடியாது. 2 hours வந்து சாலிடாக என்னால் படிக்க முடியும். அதுக்கு என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நமக்கு எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து காலையில் நான் வந்து மார்னிங்கே வந்து எழுதி வச்சுருவேன். படிக்கிறதுக்கு முன்னாடியே டூ டூ லிஸ்ட் நம்ம போடுவோம் இல்லையா, அதே மாதிரி என்னெல்லாம் நான் பண்ணக்கூடாது, அதாவது எனக்கு எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அதெல்லாம் தானே பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சுருவேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு மோஸ்ட்லி என்ன வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும்னா மொபைல் ஃபோன் தான். அதை தவிர்த்து நம்ம பெருசாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறது எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்துக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு மூஞ்சில் முழிக்கிறதே வந்து ஃபோனோட மூஞ்சில் தான். ஸோ அதனால தான் நம்மளோட டே வந்து நல்லா போகலைன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அலாரம் வைக்கிறது கூட நார்மல் கிளாக்கில் வைங்க. ஃபோன் வந்து காலையில் டைம் பார்க்குறது, இல்லை வந்து மெயில் ஐடி, வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்குறது வந்து வேண்டாம். நமக்கு வந்து நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நம்மளுக்கு ஒரு நம்மளோட ஹெல்ப்பு இன்னொருத்தவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் நம்மளுக்கு பெரிய இன்ஃபர்மேஷனோ மெசேஜோ நம்மளுக்கு வரப்போகிறது இல்லை. அதனால் என்ன பண்ணணும்னா, காலையில் வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போதே ஃபோனை எங்கேயாவது ஒரு ரூமில் வச்சுருங்க. நீங்கள் ஒரு ரூமில் இருந்தீங்கன்னா ஃபோன் இன்னொரு ரூமில் இருக்கணும். காலையில் அலாரம் வைக்கிறது கூட நார்மல் கிளாக்கில் வைங்க. நான் வந்து யூஸ்வலாக பார்த்தோன்னா இப்போல்லாம் அலாரமே வைக்கிறது இல்லை. ஏன்னா நான் வந்து 4 o'clock நம்ம டெய்லி எழுந்துக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அலாரம் இல்லாமல் எழுந்துருவேன். அதனால் வந்து நான் நைட்டில் அலாரமே வைக்கிறது கிடையாது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோனும் தேவைப்படாது, கிளாக்கும் தேவைப்படாது. டைம் பார்க்குறதுக்கு வேணால் நம்ம கிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 5 minutes படிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த 5 minutes வந்து எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆனால் என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் வந்து 5 minutes படிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஃபோன் யூஸ் பண்ணுவேனா, இல்லை யூடியூப் பார்ப்பேனா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுவேனா, ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணுவேனா, இல்லை வெளியே சுற்றுவேனா, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதை வந்து நீங்கள் வந்து எழுதுங்க. நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு கண் முன்னாடியே அது வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து படிக்கிறேன், ஓகே, ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, திருப்பி எனக்கு மூடு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுற எப்பப்பெல்லாம் மூடு வந்து நம்மளுக்கு படிக்கிற மூட் போகுது அப்படின்றப்ப அந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒட்டின பேப்பரை பார்க்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, நான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறேன், ஸோ அதனால் நான் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, யூடியூப் பார்க்கக்கூடாது. இதனால் உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து லாஸ் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து ஓகே, நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆனாலும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணக்கூடாது, வெளியே சுற்றக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டே வந்து உங்களுக்கு சொல்லும், இதெல்லாம் பண்ணாத. நம்ம என்னதான் மைண்ட் சொன்னாலும் அது வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படி சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும். ஓகே, நான் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். பரவாயில்ல போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணனா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஜென்மத்தில் நம்மளால் கிளியரும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் போர்ட் வைக்கிறது, சிலபஸ் வந்து எப்போவுமே பேஸ் பண்ணி வைக்கிறது, அதை டெய்லி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், நம்ம குரூப் 4 படிக்கிறதா இருந்தால் எந்த எக்ஸாம்னாலும் சரி, நம்ம 200க்கு எவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும், மேக்ஸிமம் நம்ம ஹையஸ்ட்டு மார்க் வந்து எப்போவுமே 200 அவுட் ஆஃப் 200 இவ்வளோ மார்க் நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஹையஸ்ட்டு ஸ்கோரை எழுதி வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே எய்ம் பண்ணும்போது ஹையாக தான் எய்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த மார்க் ஸ்கோர் பண்ணுறோமோ இல்லையோ, பட் நம்ம எய்ம் பண்ணும்போது ஹையாக எய்ம் பண்ணால் தான் நம்ம எதிர்பார்த்த மார்க்காச்சும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதை நம்ம பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும், அப்போ இன்னும் படிக்கணும், நம்மளுக்கு காம்படிட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நானும் வந்து இப்படி எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து படிக்கிற இடத்துல உங்களுக்கு முன்னாடி 200க்கு நான் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும், எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கோரை வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோரை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்டிலேயே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். அதனால் சில பேர் வந்து ஸ்டடி ஹால்லாம் போய் படிக்கிறாங்க. இப்போ நான் வந்து வீட்டில் தான் படிக்கிறேன். இத்தனைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுறாங்க, ஸ்டடி ஹால் வாங்க, வா வந்துட்டு அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து எனக்கு அங்கே போனால் படிக்க முடியாதோ, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கத்தி படிப்பேன். அங்கே போனால் அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு 2 hours படிக்கிறேன் அப்படின்னா அம்மாக்கிட்ட வந்து சொல்லிவிடுவேன், அம்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 2 hours வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க
யாராச்சும் வந்தாங்கன்னா வந்து கூப்பிடுவாங்க. இல்லை ஏதாவது சமைச்சு வச்சுருக்காங்கன்னா சாப்பிட கூப்பிடுவாங்க. அதனால நானே முன்னாடியே சொல்லிடுவேன், என்ன 2 ஹார்ஸ் வந்து கூப்பிடாதீங்கம்மா, நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால எனக்கு வெளியே என்ன சவுண்ட் கேட்டாலுமே நான் வந்து அதை மைண்டில் எடுத்துக்க மாட்டேன். ஒரு ஃபேனை வந்து நல்லா ஸ்பீடாக வச்சுருவேன். அதனால் எனக்கு வந்து சவுண்டும் கேட்காது, மோஸ்ட்லி சவுண்டும் கேட்காது. அந்த மாதிரி ஒரு சத்தமே கேட்காத ஒரு ரூமில் தான் போய் உட்காந்து படிப்பேன். அந்த 2 ஹார்ஸ் நானும் என்னோடய புக்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்கள்ல, அதை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு 2 ஹார்ஸ் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டேன் அப்படின்னா, அடுத்த ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணணுமோ, இல்லை ரீகால் பண்ணுறது, இல்லை அம்மாக்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஏய் பரவாயில்ல, நான் 2 ஹார்ஸ் படிச்சிருக்கேன் கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு ஒரு அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கே நம்ம மேலே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இன்னொரு டெக்னிக் சொல்லட்டுமா? நம்மளோட ஆசைகளை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கணும். அது எவ்ரிடே மார்னிங் நம்ம பார்க்கும்போது இது இன்னும் அது தூண்டுதலாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா ஆசையே இல்லாமல் ஒரு முயற்சி பண்ணால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்ம ஒரு ஆசை இருந்தால் தான் அதை முயற்சி பண்ணணும், அதை ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு எப்போவுமே வந்து அது படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு சீக்கிரமாக ஒரு ஜாப் போயிடணும் அப்படின்றது வந்து நமக்கு தோணிகிட்டே இருக்கும். நம்ம ஜாப் போனால் தான் வீட்டுக்கு தேவையானதை பண்ண முடியும். எனக்கு என்ன வேணுமோ, நான் என்ன ஆசைப்படுறேனோ அது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஜாப் போகணும். அப்போ தான் என்னோடய ஆசைகளை நான் பண்ணிக்க முடியும். வீட்டுக்கு தேவையானது நான் பண்ண முடியும். அப்பா அம்மாவுக்கு தேவையானதை பண்ண முடியும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆசைகள் எல்லாமே நம்ம ரீச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப், ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நம்ம இருக்கணும். இதுதான். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ஜாப் போகணும், அதுக்கு நம்ம படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நமக்கு மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு ரீசன் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது தான். நம்ம மட்டும் ஒரு புது புக் நமக்குன்னு ஒரு பிரிண்ட் போட்டு கொடுக்கல. எல்லாரும் படிக்கிற புக்கு தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம படிக்கிற புக்ஸ் தான் எல்லாரும் படிக்க போகிறோம். இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கூலில் படித்தது தான் இப்போ வந்து நம்ம சேர்த்து வச்சு படிக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு படிக்கும்போது சில சப்ஜெக்ட்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அது நம்ம பாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலில் பாஸ் பண்ணியிருப்போம். பட் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து அந்த மாதிரி விட முடியாது. கம்பல்சரி நம்ம படித்து தான் ஆகணும். பட் எல்லாரும் அப்படி தானே, எல்லாருக்கும் ஒரு சப்ஜெக்ட் வந்து வராது. சிலருக்கு மேக்ஸ் வராது, சிலருக்கு வந்து சயின்ஸ் வராது. அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வீக் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஆனாலும் நம்ம எக்ஸாமுக்காக அது படித்து தானே ஆகணும். நம்ம வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு டிகிரி முடிச்சு தான் இருப்போம். நம்ம ஸ்கூல் புக் வந்து படிச்சிட மாட்டோமா? கண்டிப்பாக முடியும். எல்லாரும் படிக்கிறாங்க, நம்மளாலும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதனால் போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்லாம் வந்து இனிமே அந்த தாட்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ரீச் பண்ணாதான், இதெல்லாம் வந்து அந்த போர் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கடந்து போனால் தான் நம்ம ஒரு நல்ல ஜாபில் இருக்க முடியும். ஸோ காலையில் எழுந்துக்கும் போது ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. படிக்கிற இடத்துல ஃபோன் வச்சுக்காதீங்க. உங்களோட ஸ்டடி என்விரான்மெண்ட் நல்லா வச்சுக்கோங்க. நோட்டீஸ் போர்டு, சிலபஸ் இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கண் முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட டார்கெட் 200க்கு என்ன மார்க் ஸ்கோர் பண்ணணும், உங்களோட டார்கெட் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நோட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பண்ணதை உங்களோட பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் மேலே நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிற பர்சன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். ஒரு 1/2 அன் ஹவர், அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஃபோன் இல்லாமல், ஃபோன் வந்து நீங்கள் படிக்கிற இடத்துலே அது இருக்கக்கூடாது. அது வேறு பக்கம் இருக்கணும், நீங்கள் வேறு பக்கம் இருக்கணும். அதாவது அது வேறு ரூமில் இருக்கணும், நீங்கள் வேறு ரூமில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா போர் அடிக்கும், சரி ஃபோன் யூஸ் பண்ணலாம்லாம் தோணும். பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு 1/2 அன் ஹவர் கண்டினியூஸாக வந்து உட்காந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர், அப்புறம் 1 ஹவர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1 ஹவர் ஆச்சு படிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.